நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. கேப்பா சரி சரி எதை வேணாலும் நடக்கிட்டு போ. எல்லாம் சாப்பிடறதுக்கு தானே. ஏன் தடுக்கிற? ஏனிங்க வந்தாய் எல்லாம் ஒன்னேதான் ஒன்னாலதான் கத்துறேன். ஆமா என்ன வேலையா வந்து உள்ள விட்டுட்டேன். நீங்க எழுத்து விடுங்களேன். எங்க பாக்குற? எனக்கு ஒரு மாதிரி நோக்கம் வந்துருச்சு. அப்படியா? எங்க இருந்து அப்படின்னா அந்த மாதிரியா தெரியுது. அம்மா ரெண்டு தெரியுதா? ரெண்டு மாடு, இந்த அணிலு, நான் அதெல்லாம் தெரியாம நினைக்கிறேன். அப்புறம் ரெண்டு மலை தெரியுதான்னு உன்னை கேட்டேன். மாடு தான் தெரியுது ஓட்டிட்டு போறது. மலை தெரியலையா? அப்ப ஒருவேளை மாமியா குளிக்கும் போது ஒன்றிருந்து பார்த்தவனுக்கு தெரியாதாமுல? அது உண்மையா? என்னன்னு தெரியல. அது மாமன்ட்ட தான் கேட்கணும். என்ன கேட்க? சரி, அங்கிருந்து வரக்கூடிய வேதம் வேண்டாம். பேரு கழுகுமாமல இருந்து வரக்கூடிய கந்தன். கந்தன் நீங்க தானே? ஆமா. தம்பிராஜன் தெரியுமா? தம்பிராஜன் நான் தான். தம்பிராஜனா? மகன் மகன் கூப்பிட போனேன். முந்திக்கிட்டாரு. நம்பிராஜனோட பையனா? அம்மா நங்கை மகனே. எங்க அம்மா யாரை பத்தி அக்கால விழிக்கிறேன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. அக்காளி எவ்வளவு பொறுமையா இருக்கு. போய் அக்கால விழிக்கிறேன். அக்காளி ஒன்று ஏதாவது தேவையா பேசினாயா? அக்காளி ஏதாவது பேசாதையா? அக்காளி யாரை பத்தி அக்கால விழிக்கிற? அக்காளி வண்டியில வரணும்னு வாங்குறேன். ஒரு தரம் சொல்லி நீ கூட்டி வந்து இங்க 9 தரம் சொல்லிக்கிட்டு இருக்க. எதுக்கே நான் சொன்னேன்? சொன்னீங்க உனக்கு எனக்கு உறவு இருக்கு. உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து லவ் பண்ணாங்களா? நான் சொல்லிக்கிறேன் பதில. அவசரப்படாம இருங்க. உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து கல்யாணம் பண்ணாங்க. பேசாம இரு, நான் பதில் சொல்லிக்கிறேன். உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து பிள்ளையா பத்தாங்க சொல்லியா? கேட்டு போட்டுக்கிட்டே இருந்தா எங்கேயா பேசுறது? ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல பிறந்தவங்க. யாரும் தெரிஞ்சு மச்சான், ராத்திரில இருந்து எதை கடிக்கணும்னு ஒரு முடிவோட இருக்கு. எதையா கிடைக்குது? எதையா கடிச்சிட்டு போகுது. டாக்டர் உள்ள விடுங்க மச்சான். உள்ள விட்டா புள்ள வந்துருமா? வந்துடும், டக்குன்னு வந்துடும். எதுக்கே தடுக்கிற? அது வேற ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு உள்ள விடுற? என்ன உன் தங்கச்சியை நான் கட்டி அடைக்க வேண்டியதானே? அவர் அவ்வளவுதான். வேற மாதிரி மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னது நீதான். மரியாதை இல்ல உனக்கு. இது யார் தெரியுமா? அது உன் தங்கச்சி தானே? உனக்கு தங்கச்சி என்ன உங்க தங்கச்சியை கூப்பிடு மாப்பிள்ளை. Let's go.
இங்க பாரு நீ பாலியல் பலாத்கார கேஸ உள்ள போற பாத்துக்கப்ப கம்பி ஆயாலங்கடி 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 ஆயாலோ இப்பொழுது வந்து புதிய புயல் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக எங்கள் மூவருக்கும் முன்னாடி அளிக்கப்படுகின்றது. இங்கு வழியாக நடந்து கொண்டிருக்கும் இந்திராதேவி அவர்களுக்கு முன்னாடி இங்கே டான்ஸ் நடத்தி இருக்கும் அரிணி குட்டி அடுத்தபடியாக எனக்கு முன்னாடி அளிக்கப்படுகின்றது. எங்கள் மூவருக்கும் கொண்டாட எனக்கு பெருமைப்படுத்திய அன்பு நண்பர்களுக்கும் விழாக்குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றியை வணக்கம். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மற்றொரு அமைப்பாளர் செந்தில் அண்ணன் அவர்களுக்கு முன்னாடி அளிக்கப்படுகிறது. பாட்டு பாட சொல்லுவாங்க. அடுத்து முத்துக்காமாச்சி ஒரு பாட்டு பாடுவார். வேடுவர் இந்த தேன் குழந்தையை விரட்ட வந்திருக்கிறார். ஆமா, அதனால நீ அவர் கூட இருந்து தொடங்கி இருந்து 2 பேரும் சேர்ந்து விரட்டி. நீங்க உள்ள போய் யாரு உள்ளதோ நம்ம வீட்டு கொண்டையா இந்த பிள்ளைய இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அருமையினார் முத்துக்காமாட்சி அண்ணன் அவர்களுக்கு கொண்டாடி அளிக்கப்படுகிறது. பொருளாளர் அவர்கள் கொண்டாடி தங்கச்சி, அதனால 2 பேரும் சேர்ந்து சரி எல்லாம் விரட்டிட்டு நீங்க உள்ள போய் விரட்டுறீங்களா? நீங்க வந்து அங்க போய் இது விரட்டுவீங்களா இல்ல இந்த பிள்ளைய விரட்டுவீங்களா? அது கிடைச்சிச்சுன்னா போச்சு. வாரிகள் விடுமுறை குஞ்சரங்கள் வழிந்தது சேர நாடு, முத்துக்கள் கிடைக்கப்பட பாண்டிய நாடு, சோழ நாடு சோழவடத்தி என்பது போல வளம் பொருந்திய நாடு சோழ நாடு இருந்தாலும் நாடாத்தை கெடுத்துருவோங்களே. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஒரு புள்ளி கண்டதுள்ள அதை வெள்ள பிடித்து
கணேசன் திரைக்கு காவல் செய்யும் செழுந்தமிழ் செல்விய வணக்கங்க. உங்கள் வரவேற்புக்கு நன்றி. நான் இருப்பது கழுகு மாமலை. என் தாய் தந்தைகள் அரசு புரிவதோ வெள்ளிமலை. வேட்டி மார்க்கமாக வந்து ஒரு அழகான புள்ளிமானை கண்ட உடனே பிடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை தான். ஆனா கண்டதெல்லாம் பிடிக்கணுங்கிற ஆசை கிடையாது. நான் பிடிக்க சொல்லலையா? இந்த இடத்துல உங்க அண்ணன் போய் புழுகுறான். தோழியர் பார்க்கவே இல்லை என்றான். அந்த புழுவினியா இருக்கான். இந்த இடத்துல நீங்களாவது என்னுடைய தன்மையை உணர்ந்து என் உணர்ச்சிகளுக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து இந்த மாடை இருக்குதுங்க காட்டுறேங்க, பிடிச்சுக்க. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அல்லாம குறையுமா? இல்லாம வலிக்குமா? ஓஹோ, இல்லாமையும் வலிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா திருவள்ளுவர் கூட கூறினார், தீயினால் சுட்டவன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது பிறருடைய மனம் வேதனைப்படும் அளவிற்கு கடும் சொற்களை உச்சரிக்க கூடாதான். அப்படி உச்சரிக்காமல் இருப்பது மிகப்பெரிய தர்மம் அப்படிங்கிறார். அவருமே அதை விட்டு வைக்கல. இன்னும் அத்தோட விட்டு இருந்தாலும் பரவாயில்ல. தீயினால் சுட்டவனும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஆனா அதுக்கு அடுத்த சொல்றாரு பாருங்க, யாகவாராயினும் நாகாக்க காவாக்கால் காக்கலன்னா சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டான். இழுக்க ஆயிரும். நாக்க மட்டும் அடக்கி பேசவன் போய் புழுகிட்டே இருக்கான். வார்த்தை வந்ததெல்லாம் வார்த்தையை விட்டு வைக்கிறேன். அது செயல்படுமா? நீங்க ஒரு ஆள் தான் உண்மை சொல்லுவீங்கன்னு நினைச்சுக்கிட்டு நானும் ஏன்னா அகத்தினுடைய அளவு முகத்துல தெரியும், தெரியுது. தாண்டம் மாறுது. நான் ஒருத்தர் என்ன, நீங்க வேட்டைக்கு வந்திருக்கீங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, மீன் பிடிக்க போனாரு. மீன் பிடிக்க போனோம்னா என்னென்ன வேணும்? கையில தூண்டில் வேணும். தூண்டில் வேணும். தூண்டில்னா அதுல என்னென்ன இருக்கும்? கம்பு, அதுல ஒரு நரம்பு, அதுல ஒரு முள்ளு, அதுக்கு அந்த நரம்புக்கு இடையில ஒரு மிதப்பு கட்டை. ஆமா, அப்படியா? கம்பெனில 2 பேரு, அதுவும் தலைவர் 2 பேர் வந்திருக்கோம். இந்த மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, அதனாலதான் நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். ஏன்னா வாரியரிய போரியரிய தன்னால வந்து நிக்கிறேன் முன்னால, நான் அந்து தொங்குறேன் தன்னால, நீ வந்து சாகாத என்னால. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது மீன் முடிக்க போனவன் என்ன பண்றேன், மண்புழுவை எடுத்து அந்த முள்ளுல குத்தி குளத்துக்குள்ள போட்டுட்டு நீ கரையில உட்கார்ந்துருக்கேன். கரையில உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த குளத்துக்குள்ள இருக்கிற தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் எல்லாம் அந்த மண்புழுவை திங்கிறதுக்காக வருது. அப்படி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த மீனை பார்த்து மண்புழு சொல்லுது, வாரியரிய போரியரிய தன்னால. அப்படின்னா என்ன, என்னை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு வர்றீங்க போறீங்க, தன்னால வந்து நிக்கிறேன் முன்னால, என்னைய பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு தண்ணிக்குள்ள போட்டவன் வந்து நிக்கிறேன் முன்னால கரையில, நான் அந்து தொங்குறேன் தன்னால. அப்படின்னா என்ன, என்ன ஏற்கனவே அத்து கோர்த்து தொங்க விட்டுட்டாங்க. இப்ப நான் செத்து போன நிலைமையில இருக்கேன். இந்த நேரத்துல நீ வந்து என் மேல வாய வச்ச அப்படின்னா மிதப்பு கட்டை என்ன ஆகும்? தண்ணிக்குள்ள அமுங்கும். அப்ப மிதப்பு கட்டை, மீன் பிடிக்கிறவன் கண்ணு எது மேல இருக்கும்? மிதப்பு கட்டை மேலதான் இருக்கும். எப்படா இந்த மிதப்பு கட்டை அமுங்குச்சுன்னா மீன் கடிக்குதுன்னு அர்த்தம். இது எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த மிதப்பு கட்டை அமுங்கிருச்சுன்னா மீன் கடிக்குதுன்னு சொல்லி அவன் ஒரே இழுவாய் சில்லுவாய் சேர்த்து இழுத்து விடுவேன். அப்புறம் ஓ நிலைமை மோசமாயிரும் அப்படின்னு இந்த மண்புழு மீனுக்கிட்ட புத்தி சொன்னுச்சான். வாரியரிய போரியரிய தன்னால வந்து நிக்கிறேன் முன்னால, நான் அந்த தொங்குறேன் தன்னால, நீ வந்து சாகாத என்னால அப்படின்னு சொன்னா கேட்கணுமா இல்லையா? உலகத்துல இல்லையா? ஆசைக்கு ஒரு உதாரணம் நீங்க சொன்னதுதான். ஆசைக்கு நீங்களே சொல்றீங்க பாருங்க. எனக்கு எப்படி ஆசைக்கு உதாரணம் என்னன்னு மீன் தான். ஏன்னு கேளுங்க, ஓட மீன் ஓட உருமீன் வருமளவு காத்திருக்கமாம் கொக்கு காத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் தெரியுதுல ஒண்ணு நிக்குது. இந்த மீனுக்கு தெரியுமா தெரியாதா? பார்த்துக்கிட்டே நிக்கும். கொஞ்சம் பாருங்க, ஒத்த காலம் தூக்குனதுதான். ஆனா தயாரா அந்த அழகை வச்சுக்கிட்டு நிக்கும். நீங்க எல்லாம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அவங்க நினைச்சுக்க விளையாடுவாங்க, நம்மளெல்லாம் வச்சுட்டாங்க அப்படின்னு. அது என்ன பண்ண, பெரிய மீன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குஞ்செல்லாம் போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்குது. நம்ம குஞ்சா அப்படின்னு அந்த தாய், அதை பெற்ற தாயா மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம புள்ள குட்டியெல்லாம் போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்குது. அந்த கொக்கு ஒண்ணும் செய்யலையே. அப்ப பயப்பட வேண்டியது பாருங்க, அந்த ஏமாளித்தனத்தை பாருங்க. அப்ப நம்ம பயப்படாம போகலாம். அப்படி முடிவெடுத்து அது வழியே போய் அதை தாண்ட முடியாது. ஒரே லபக்குன்னு தின்னுடுமா. ஏன்? அதான் எவ்வளவுதான், அதாவது பாருங்களேன், இமைக்கா ஒரு கண்கள் உள்ளதுன்னா
யாருக்குன்னா அது மீனுக்கு. ஆனா அந்த மீன் பாருங்களேன், நீங்க சொல்ல போல தூண்டிலையும் வேகமா மாட்டிக்கிறோம், ஏமாந்துரும். இந்த கொக்காப்பட்டது சின்ன மீனெல்லாம் விட்டுருச்சு, நம்மளை பிடிக்காதுங்கிற ஒரு தீர்க்கம் வந்தவனதான் அது நடக்குது பாருங்க. அதனுடைய ஆசைதான் அதுக்கு அழிவு ஆப்பிடுது. அதனால இந்த உலகத்துல ஆசை மட்டும் வைக்காதீங்க. என் மான என்ன கொடுத்துருங்க. ஆசை இருக்கணுங்க. ஆசை இருந்தா தான் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஒருத்தர் வந்து ஒரு மாடி வீடு கட்டியிருக்காருன்னா அது மாதிரி நம்ம இன்னொரு மாடி கட்டணும்ப்பா அப்படின்னு நினைக்கணும். நினைச்சாதான் நாம முன்னேற முடியும். அதை விட்டுட்டு இவன் ஒருவன் 2 மாடி கட்டியிருக்கேன், இவனை எப்படா புதுசைக்கு கொண்டு வர்றது அப்படின்னு நினைக்க கூடாது. ஆசை இருக்கலாம். அடுத்து அந்த வேலைதான். ஆமா, ஆசை இருக்கலாம். இருக்க கூடாதது என்ன? பேராசைதான். ஆசை என்பது இருந்தா தான் உலகத்துல வாழ முடியும். பேராசைனா ஒரு விஷயம் நம்மளுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சும் அதுக்கு ஆசைப்பட்டோம்னா அதுக்கு பேர் தாங்க பேராசை. அப்ப நீங்க படுறது பேராசை. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நிறைய பேர் வீதியில திடுன்னு விழுந்தடிச்சு ஓடி இருக்காங்க. ஒரு கண்ணு தெரியாத ஒரு பெரியவர் திண்ணையில உட்கார்ந்து கேட்டுக்காரு, என்னப்பா எங்க ஓடுறீங்க இப்படி சத்தம் கேட்குதே அப்படின்னு. அதுல ஓடுறதுல ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, ஒரு சின்ன பிள்ளை பாலை குடிச்சிச்சு, அதை விக்கிக்கிட்டு செத்து போச்சு, அதை பாக்குறதுக்கு ஓடுறோம்னு சொல்ல. இவர் கண்ணு தெரியாதவர் தானே. இவர் கேட்டிருக்காரு, எப்பா பாலை குடிச்சிட்டு செத்து போச்சுங்கிறிய, பால் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காரு. பால் என்னங்க வெள்ளையா இருக்கும் அப்படின்னு இருக்காரு. அடுத்து இந்த கண்ணு தெரியாதவர் கேட்டிருக்காரு, வெள்ளைனா எப்படி இருக்கும்னு கேட்காரு. வெள்ளைனா எப்படி இருக்கும்னா எப்படி சொல்றது? வெள்ளைனா வந்து கொக்கு மாதிரி இருக்குங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆமா. மறுபடியும் இவர் கண்ணு தெரியாதவரும் கேட்டிருக்காரு, கொக்குனா அது எப்படிப்பா இருக்கும்னு சொல்ல. இவருக்கு பதில் சொல்ல தெரியாம என்ன பண்ணாரு, இங்க வாங்க பெரியவரே, கொக்கு இப்படி இருக்கும்னு சொல்ல. உடனே அந்த கண்ணு தெரியாதவர் இதுல இருந்து இது வரைக்கும் இப்படி தடவி பார்த்துக்கிட்டு அவர் சொன்னாராம், இத்த தண்டிய முழுங்குனா அப்புறம் புள்ள சாகாம என்ன பண்ணும் அப்படின்னாராம். அது மாதிரி ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் தவறாவே நடக்கும் பொழுது நம்மளும் தவறாவே யோசனை பண்ணக்கூடாது. தவறு நடக்கும் போது நம்ம சரியா யோசனை பண்ணணும். அதுதான் உண்மை இல்லையா? தெய்வத்தில் ஆகாதனும் கூட முயற்சி மட்டும்தான் தன் மெய் வருத்த கூலி தரும்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்க. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை என்னைக்குமே வெல்லுமா? முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ண முடியலைன்னா பயிற்சியாவது பண்ணணும். ஏதாவது பண்றீங்களா? முயற்சி பண்ணணும், முடியலன்னா பயிற்சி பண்ணணும். கொடுங்க அன்பளிப்பு வருது மாயம்மா. கூகுள் பே இல்லையா? அப்புறம் என்ன இல்ல முன்னேற்றம், அதெல்லாம் நாட்டினுடைய முன்னேற்றம். கூகுள் பேல அன்பளிப்பு கொடுக்கல வந்துருச்சா? இப்ப ஒரு படி மேல செல்லு நம்பர் கொடுனாப்ல எல்லாம் அருமையா இருக்கு. உங்களுக்கு பக்கத்து கொடுக்கணும், ஒரு 500 ரூபா ஏற்றுங்க, 1 ஏற்றிட்டு அவர் தீரா ரசிகர் இவருக்கு. அவருக்கு ஒரு ப்ரொபோசல் இங்க லயோலா காலேஜ்ல சென்னையில. அதனால சொல்ல வர்றேன், நான் முயன்று கொண்டே இருக்கிறேன். பயிற்சி எல்லாம் ஏற்கனவே எடுத்துட்டேன். சரி, எப்படி எல்லாம் பிடிக்கலாம்? வலை விரிச்சு பிடிக்கலாம், குழி பறிச்சு பிடிக்கலாம், ஒரு மானை காட்டி இன்னொரு மான் மாதிரி சிலையை வச்சு பிடிக்கலாம், கணம் எடுத்து பிடிக்கலாம். ஆனா கையால பிடிக்க முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பேசாம பெரிய வலையா எடுத்துக்கிட்டு போய் சுத்தி இருக்கிற காடு பூரா போடுங்க. உங்க மாடு இருந்தா அதுல வந்து சிக்கிருமா இல்லையா? மாட்டிக்கிட்டு முழிக்க, அதுல வேற உராய்ப்பு ஏற்படுது. அதான் நீங்க இருக்கிறீங்களா, மாட்டிக்கிட்டு முழிச்சா அதை போய் எடுத்து விடுங்க. அதுக்குள்ளேயே அது ஏதோ கழுத்துலயோ காலையோ ஏதாவது காயப்பட்டுட்டா அப்படிங்கிறீங்க. சரி, அப்ப ஒண்ணு பண்ணுங்க, பேசாம பெரிய குழிய வெட்டி அதுல குப்பையை அள்ளி போட்டு அப்படி நீங்க அதன் மூலமா மான பிடிக்கிறேன். அந்த மானுக்கு கால் ஒடியட்டும் நினைக்கிறியா? ஓ, காயப்பட்டும் நினைக்கிறீங்களோ? கூடாது. சரி, அப்ப இன்னொன்னு பண்ணுங்க, கையில அம்பு இருக்குல்ல, ஒரே குத்தா குத்தி தூக்கிட வேண்டியதானே. ரத்தம் வந்துடும்லமா? பாத்தியா சொன்னா மாத்தக்கூடாது. ஏமா உள்ள இல்ல எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியல, இருக்கோ இல்லையா, ஆனா போனது மாதிரி ஒண்ணும் தெரியல. கேட்டேன், மாடு உள்ள இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு, நான் இல்லைங்கிறேன். அப்ப எனக்கு தெரியாதா போனது? ஏங்க நீங்க போயிடுச்சுன்னா நான் சொல்லணும் போச்சா போலையான்னு. என்ன உள்ள அதுதான் இல்லைன்னு சொல்றேன். எங்க பறந்து போச்சு? மாடு இல்லைன்னா அதோட விட்டுருங்க. நீங்க என்ன அவருக்கு சேர்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நல்லா சமாளி. உலகத்தோடு ஒட்டு ஒழுகல் பலகற்றும் கல்லார் பாருங்க. யாரு ஒருவன் என்ன ஒரு வழியில ஊடி தேடி இருந்தாதான் வரும். தம்பி நீங்க நானும் இழுத்துற முடியுமா? முடியாது. ஊடி தேடி இழுக்கணும். அதை சாச்சு விட்டாங்க பாவிய, எப்படின்னு தெரியல.
அப்ப அது நடந்தது தவறாகி போச்சு. அதுக்கான விசாரணை கமிஷன்ல நிறைய நடக்குது. ஆனா அதுக்கு தான் இதுல வந்து பணம் கட்டும் கல்லாதார் எதுக்கு அது செயல்முறைப்படி நடக்கல வைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, இப்ப உலகத்துல யாரையுமே நம்ப முடியல. இப்பெல்லாம் நான் யாரையும் நம்புறதும் இல்ல. நீங்க என்ன நம்பலாம்? 100%. நீங்க மட்டும் என்ன அக்மார் முத்திரை நம்புறது இல்லைன்னு வைங்கள. இப்பதானே முதல்ல பாக்குறேன் உங்களை. ஆமா, இதுக்கு முன்னாடி உங்களை பாத்திருக்கேனா? அப்ப திடீர்னு எப்படி உங்களை நான் நம்ப முடியும்? பெரிய வீட்டை கட்டுறோம், இந்த வீட்டு மேல நம்பிக்கை இல்லாம ஒரு கதவை போடுறோம். இந்த கதவையும் திறந்துகிட்டு திருட உள்ள போயிருவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லாம, கதவு மேல நம்பிக்கை இல்லாம அதுக்கு பூட்டுன்னு ஒண்ணு போடுறோம். அந்த பூட்டு மேலேயும் நம்பிக்கை இல்லாம காம்பவுண்ட் சேவரை கட்டி அதுல ஒரு கேட்டு போடுறோம். அந்த கேட்டு மேலேயும் நம்பிக்கை இல்லாம கடைசியில என்ன பண்றோம்? வாட்ச்மேன் ஒருத்தரை கொண்டு நிப்பாட்டுறோம். அவர் மேலேயும் நம்பிக்கை இல்லாம இப்பெல்லாம் என்ன பண்றோம்? கேமரான்னு ஒண்ணு வைக்கிறோம். சிசிடிவி இப்ப கேமராவும் போய் சொல்லுது. எப்படி இதை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றது? அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியாது. அப்படிங்கிற போது உங்களை மட்டும் எப்படி நம்ப முடியும்? அதனால என்ன சொல்ல போறேன் தெரியுமா? என்ன சொல்றேன் அப்படிங்கிற மட்டும் கேளுங்க. ஹலோ ஹலோ, மாரியம்மா சந்திரனும் சாட்சி இல்லை, சூரியனும் சாட்சி இல்லை, உங்க மாறி இங்க வந்ததுக்கு சந்திரனும் சாட்சி இல்லை, சூரியனும் சாட்சி இல்லை. நம்பி மன்னன் வளர்த்த புள்ள ரொம்ப நாணயமா பேசும் புள்ள, நம்பி மன்னன் வளர்த்த புள்ள ரொம்ப நாணயமா பேசும் புள்ள. வந்தா புடிச்சு பாரு, நான் போய் கேட்கிறேன். வந்தா புடிச்சு பாரு, நான் போய் கேட்கிறேன். வந்தா புடிச்சு பாரு, வந்தா புடிச்சு பாரு. அம்மாடி ஆலமரம் மரத்து மேல உச்சிங்களே, அம்மாடி ஆலமரம் மரத்து மேல உச்சிங்களே, ஒத்தைக்கு நின்னா கூட கத்தும் பாரும் முருகன் பேரு, ஒத்தைக்கு நின்னா கூட கத்தும் பாரும் முருகன் பேரு. வந்தா புடிச்சு தரேன், மாணவர்களை நான் போய் கேட்கிறேன். மாணவனா புடிச்சு தரேன், மாணவர்களை நான் போய் சேர்க்கிறேன். புடிச்சு தரேன், மாணவர்களை நான் போய் சேர்க்கிறேன். வந்தா புடிச்சு தரேன், மாணவர்களை நான் போய் சேர்க்கிறேன். ஊரெல்லாம் கோயிலப்பா, கோயிலெல்லாம் சாமியப்பா, ஊரெல்லாம் கோயிலப்பா, கோயிலெல்லாம் சாமியப்பா, குறிஞ்சி விளக்காமப்பா, குமரனோட இடம்தானப்பா, குறிஞ்சி விளக்காமப்பா, குமரனோட இடம்தானப்பா. வந்தா புடிச்சு தாயப்பே, மாணவர்களை நான் போய் கேட்கிறேன். மாணவனா புடிச்சு தாயப்பே, மாணவர்களை நான் போய் சேர்க்கிறேன். வந்தா புடிச்சு தாயப்பே, மாணவர்களை நான் போய் சேர்க்கிறேன். வந்தா புடிச்சு தாயப்பே. வந்தா புடிச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்க கொண்டாந்ததை முடிச்சுட்டு போகணும். நீங்க புடிச்சு இந்த பக்கமே போடுங்க. ஆமா, ஏங்க எங்களை கொத்தட்டு முன்னே பார்த்துட்டு இருக்கீங்களா? அதனால இப்ப கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்ன கேக்குறீங்க? கேட்டுடலாமா? ஏற்கனவே மாடை பிடிச்சிருக்கீங்களா? ஏற்கனவே ஒரு மான் இருக்குது வீட்டுல. அப்புறம் உள்ளதை வச்சு நல்லது பண்ண வேண்டியதானே?
ஒண்ணுக்கு ரெண்டு பழுதுல என்ன ஆ, எல்லாரும் எனக்கு சொன்னாங்க. சரி. எல்லாம் பெரியவங்களா சொல்லும் போது ஒண்ணு இருக்கா ஒண்ணு நல்லது. ம். இன்னும் ரெண்டை சேர்த்து கொண்டு போனோம்னா அது ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்து நம்ம படுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க. சரி, ஒண்ணுக்கு ரெண்டு பழுதுல நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஆமா. ஒருவேளை அது பாப்பா மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? திருச்சி கட்டிட மாட்டோமா? நல்ல வேலை விதியை நினைச்சு விட்டு போறேன்னு சொல்லாம. விடுறது சரி, இந்த மாடு முதல்ல எத்தனை வயசுல ஒரு பாத்தீங்க? 5 வயசு இருக்கும். இப்ப அதுக்கு என்ன வயசு? ஒரு 13 இருக்கும். இதுக்கு இடையில பாத்திருக்கியா? நோரைய பார்த்து பேசுங்க. இடையில நீ இப்படி பார்க்க கூடாது. இல்லம்மா. ரொம்ப தப்பா நினைப்பாங்க. சேர்றது கூட இப்படி சேர்ந்திருக்கீங்களே. இல்லங்க வாத்தியாரே, கொஞ்சம் பணிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா பணிகிறது? நீங்களே சொல்லுங்க. சரி, இப்ப இந்த மானை முதல்ல எத்தனை வயசுல பாத்தீங்க? 5. இப்ப வயசு 13. இதுக்கு இடையில பாக்கலன்னு சொல்றீங்களே, அப்படின்னா அந்த மானுக்குன்னு ஒரு சில அடையாளம் அங்கலட்சணம் இருக்குமே. இது மாடுக்கு உண்டான அடையாள மாதிரியே தெரியல. நான் தான் சொல்றேன், ஒண்ணுதான் தேடி வந்தேன். இந்த தெரிஞ்சு போச்சுல உங்க லட்சணம். மான தெரிய வந்தேன் தானே சொன்னீங்க. ஆமா. இப்ப என்ன தெரியும்? மான் என்ற அதுக்கு காரணம் யாரு தெரியும்? டிக் முதலே போட்டுக்கலாமே. டிக் போடணுமா? ஏஜென்ட்
வந்துட்டீங்களா? இவரை மாட தேடி வரவே இல்லை. என்னைய தேடி வந்தேன் அப்படின்னு சொல்றாருன்னே. வந்தது யாரு? வந்தது யாரு? எல்லாமே நல்லா என்ன எல்லாமே நல்லா இருக்கு? வந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சாமியை கும்பிடுமா? நிக்கிறீங்க என்னது? யார் மகாலிங்க பாட்டு 2 பாட்டு 2 பாட்டு. சாமியை வணங்குவோம். வந்தது யாருன்றது உலகத்தில்
வேடனாக வந்ததும் வேடனாக வந்ததும் யானை உம்மை திருமணம் புரிய வேண்டும், சம்மதம் மட்டும் புரிய. ஏற்கனவே தெய்வ யானையை திருமணம் பண்ணிருக்கீங்க. ஆமா. உங்களுக்கு 2ஆம் தரமாக தான் வரப்போறேன். தாரம் 2ஆக இருந்தாலும் தரத்தில் முதலாவதாக இருக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் அழைக்கும் பொழுது வள்ளி என்ற என்னுடைய பெயரை முன்னால் வைத்து வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியராக இந்த உலகத்திற்கே காட்சி தர வேண்டும். அப்படியே ஆகட்டும். அனைத்து மக்களுமே நலமுடன் இருப்பார்கள். இன்று முதல் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று எல்லோரும் அழைக்கட்டும். கெட்டி மேல வாத்தியங்கள் முழுக்கிக் கொண்டே இருக்கட்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், யாரும் தங்கமே ஊராரெல்லாம் வாழ வேணும். பட்டு தருக வேணும், பால் பாட வைக்க வேணும். ஊரு செழிக்க வேணும், யாரும் தங்கமே ஊராரெல்லாம் வாழ வேணும். பவமான சுடடி பட்டு பாடாறு இந்த உலகு நீளாம மங்களம் ராஜீவ நயன தியாக ராஜாதி புரோதமையில நீடாம உருவமுலகு நித்ய ஜய மங்களம் சுப மங்களம் நித்யதோட மங்களம் அது அம்மனுக்கு காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம ஜெயம். இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு மிக சிறந்த முறையில் ஒளி